ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். ஜெபத்தை கேட்கிறவரே, மாமிசமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சங்கீதங்களின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ஜெபம் நம்மை தேவனோடு மிக ஒரு நெருங்கிய உறவிலே கொண்டு வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவைகளுக்கு மட்டும் ஜெபம் அல்ல, அது தேவனோடு தனிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு இணக்கத்தை அது நமக்கு உருவாக்கி கொடுக்கிறது. The prayer itself tells about the intimacy with our Christ Jesus. கிறிஸ்துவோடு உள்ள நெருக்கத்தை ஜெப வாழ்வு குறிக்கிறதா இருக்கிறது. இங்கே பேதுரு சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருந்த சமயத்தில் சபையார் அவனுக்காய் ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நாம் ஜெபிக்கிற பொழுது அங்கே தேவ ஆவியானவர் மகிமையான காரியங்களை செய்கிறார் என்பதற்கு இது உதாரணமாயிருக்கிறது. ஒருவேளை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது நடைபெற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறீர்களா? நீங்கள் ஜெபித்தால் கண்டிப்பாக இயேசப்பா அவைகளை கேட்டு அவைகளின்படி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை பேதுரு சிறைச்சாலையில் விட்டால் அவருக்கு பேதுருக்கு மரணம் நேரிடுமோ என்று சொல்லுகிற ஒரு பயம் அது காலத்தில் சபையாருக்கு ஏற்பட்டபடினாலே அவர்களெல்லாம் இந்த ராத்திரி வேளையிலே ஊக்கமாய் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அந்த ஜெபம் பரலோகத்தின் தேவனுடைய சமூகத்தை ஏற்றின பொழுது தேவ தூதன் பேதுரு இருந்த சிறைச்சாலைக்குள்ளே வந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த சிறைச்சாலையினுடைய கதவுகள் எல்லாம் அங்கே நடக்கிற காரியங்களை நாம் மிக தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ தூதன் பேதுரு இருந்த சிறைச்சாலைக்கு வந்து அங்கே பேதுருவை உறங்கி கொண்டிருந்த பேதுருவை தட்டி எழுப்பி என்னோடு வா என்று சொல்லி அழைத்து கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் தானாய் திறக்கிறதை நாம் 10வது வசனத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அது அவர்களுக்கு தானாய் திறந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். சபையார் ஜெபித்து கொண்டிருந்த வீட்டுக்கு பேதுரு நேராய் கடந்து போகிறதை இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இரும்பு சங்கிலிகள் கட்டப்பட்ட நிலைமையிலே கர்ஷவர்கள் மத்தியிலே கல்கோட்டை என்று சொல்லப்படுகிற விதத்திலே உள்ள ஒரு அமைப்பிலிருந்து, ஒரு சிறைச்சாலையிலிருந்து சர்வ சாதாரணமாய் தேவன் ஒரு மனுஷனை வெளியிலே கொண்டு வருவார் என்று சொன்னால், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே ஒருவேளை பிசாசு உன்னை விதமாய் ஒரு கல்லு கோட்டைக்குள்ள உன்னை அடைத்து வைத்து நெருக்கி நினைக்கலாம். நீங்க வெளியே வர முடியாதபடி நீங்கள் கட்டப்பட்டிருக்கல என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கிற பொழுது விடுதலையும் அற்புதமும் சுகமும் உங்களுக்கு நிச்சயமாய் உண்டாகும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், you may be intimidated by these evil powers. நீங்க பிசாசுடைய கிரியினாலே அடிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஒரு சில மனுஷருடைய சக்திகளினால் நீங்கள் கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கலாம். நீங்கள் ஊக்கமாய் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஊக்கமாய் ஜெபிக்கிற பொழுது இயேசுவின் நாமத்தில் எல்லா கட்டுகளும் அவைகள் உடைந்து பேதுரு சிறைச்சாலையிலிருந்து வெளியில வந்ததை போலவே நீங்களும் வெளியே வருவீர்கள். இந்த தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவனாயிருக்கிறார். ஊக்கமா ஜெபிங்க. ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லி. தாவீது சொல்லுகிறான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் என்னுடைய கூக்குரலை கேட்டார் என்று சொல்லி. நீங்க கேட்கிற பொழுது அப்பா கேட்பார், விடுவிப்பார், உங்களை தப்புவிப்பார், உங்களை தாங்கிக் கொள்ளுவார், உங்களை சுகமாக்குவார். எல்லா பிடியிலிருந்தும் இந்த மகிமையின் தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். தைரியமா கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க, ஊக்கமாய் ஜெபிங்க. இந்த ஜெப வாழ்வு
நமக்குள்ளே உறுதியாய் இருக்க வேண்டும். தேவைகள் வரும்போது மட்டுமல்ல, அப்பா சொல்றாரு, நீ உறுதியாய் என்னிடத்துல கேள், நான் உனக்காய் எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறேன். இந்த சபையார் ஒரு காரியத்தை புரிந்து கொண்டார்கள். மத்திய 28 இயேசு சொன்ன, வானத்துல பூமியில சகல அதிகாரம் எனக்கு இருக்கிறது. அந்த அதிகாரத்தை இவர்கள் புரிந்து கொண்டார்கள். நீங்களும் அந்த அதிகாரத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் முழுவதுமாய் இயேசுவின் நாமத்திலே ஜெயம் பெறுவீர்கள். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், கஷ்டங்கள், பாடுகள், இவர்களுமை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் உத்தரவாரில் நீர் இவர்களை விடுவிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய விடுதலை ஜெயம் உடைய வாழ்வில கடந்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டு கட்டப்பட்டு ஆண்டவரே விடுதலை ஆக முடியாமல் இருக்கிற நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுடைய சிறைச்சாலையின் வாழ்க்கைகள் ஒற்றைவதாக ஜீசஸ் நேம் நீர் அற்புதம் செய்கிறீர். உடைய நாமத்துக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.